திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். டைட்டன் நிறுவனம் தொடங்கியதில் முக்கிய பங்கு வகித்த தமிழக அரசு. டிட்கோ சாதனை தெரியுமா உங்களுக்கு? உலக அளவில் இன்று முன்னணியில் இருக்கக்கூடிய நிறுவனமாக டைட்டன் உள்ளது. இந்த நிறுவனத்தின் மிகப்பெரிய பங்குதாரராக இருப்பது தமிழக அரசின் டிட்கோ தான் என்பது உங்களுக்கு தெரியுமா? டைட்டன் நிறுவனம் ஓசூரில் தொடங்கப்பட்டது. முதல் டிட்கோ முதலீடு செய்தது எப்படி என்பது பற்றி சுவாரஸ்ய தகவல்களை இங்கே பார்க்கலாம். இன்று உலகம் முழுவதும் பல நிறுவனங்களில் கைக்கடிகாரங்கள் பிரபலமாக உள்ளன. அவற்றில் முக்கியமான கைக்கடிகார நிறுவனங்களில் ஒன்று டைட்டன். டாடா நிறுவனத்தின் தயாரிப்பான டைட்டன் கைக்கடிகாரங்கள் உருவாவதற்கு தமிழ்நாடு அரசுதான் காரணம் என்பது தெரியுமா? இது பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் பின்வருமாறு. 1970ஆம் ஆண்டில் லைசன்ஸ் ராஜ் உச்சத்தில் இருந்த காலகட்டம் அது. நமது நாட்டின் அப்பொழுது மத்திய அரசு நிறுவனமான HMT எனப்படும் ஹிந்துஸ்தான் மிஷின் டூல்ஸ் மட்டுமே கடிகாரங்களை தயாரிக்க உரிமம் பெற்றிருந்தது. சிறிய நிறுவனங்கள் உள்ளூர் அளவில் தயாரித்து கொள்ளலாம். பெரிய நிறுவனங்கள் என்பதற்கு கடிகாரம் தயாரிக்க அனுமதி இல்லாமல் இருந்தது. அப்பொழுது டாடா நிறுவனம் கடிகாரம் உற்பத்தியில் களம் இறங்க திட்டமிட்டது. ஆனால் உரிமம் கிடைக்கவில்லை. இதனால் தமிழக அரசு தொழில் மேம்பாட்டு கழகமான டிட்கோவுடன் கைகோர்க்க திட்டமிட்டது. இந்த சமயத்தில் கை கடிகாரங்கள் தயாரிக்கும் நிறுவனம் அமைப்பதற்காக பிரான்ஸ் நிறுவனம் ஒன்றுடன் தொழில்நுட்ப பரிமாற்றத்திற்காக பேசிக்கொண்டு இருந்தது. அப்பொழுது டாடா நிறுவனத்திடம் இது குறித்த டிட்கோ பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. வாட்ச் தயாரிப்பில் ஆர்வமாக இருந்த டாடா நிறுவனமும் இந்த வாய்ப்பை கெட்டியாக பிடித்தது. ஆனால் வாட்ச் தயாரிப்பில் டிட்கோவுக்கு மட்டும் உரிமம் வழங்கப்படும் என்று மத்திய அரசு கூறியது. இதையடுத்து டாடா தனது பெயரை குறிப்பிடாமல் மற்றொரு பெயரில் விண்ணப்பம் செய்தது. உரிமம் கிடைத்த பிறகு தமிழ்நாடு மற்றும் டாடா நிறுவனத்தின் பெயரை சேர்த்து டைட்டன் என்ற பெயரில் ஓசூரில் ஆலையை தொடங்கியது. டைட்டன் நிறுவனத்தில் மிகப்பெரிய பங்குதாரராக டிட்கோ உள்ளது. டிட்கோவிடம் 27.88% பங்குகள் உள்ளன. டாடாவின் குழுமத்திடம் 25.2% பங்குகள் உள்ளன. டைட்டன் நிறுவனத்திற்கு டிட்கோ வழங்கியது என்னவென்றால் உரிமம், ஓசூரில் தொழிற்சாலைக்கான இடம், உள்ளூர் நிர்வாகத்தின் உதவி ஆகியவற்றை வழங்கியது. டாடா நிறுவனம் செய்தது என்னவென்றால் முதலீடு, தொழில்நுட்பம், மேலாண்மை ஆகியவற்றை மேற்கொண்டது. இது ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் இல்லை, தொழில்துறை கூட்டமைப்பாக இருக்கும். அசுர வளர்ச்சி பெற்ற டைட்டன் நிறுவனத்தின் தற்போதைய சந்தை மதிப்பு 3.2 லட்சம் கோடியாக உள்ளது. டைட்டன் உருவான நிகழ்வு சமூக வலைத்தளங்களில் தற்பொழுது வைரலாகியுள்ள நிலையில் டிட்கோ நிறுவனத்தின் திறன்மிகு செயல்பாடு உள்ளிட்டவற்றை ஈர்க்கும் வகையில் இந்த நிகழ்வு அமைந்துள்ளதாக நெட்சன்கள் பலரும் பாராட்டி பதிவிட்டு வருகிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.